தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு 2025 தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று கோவைக்கு வருகை தரவுள்ளார். இந்த சூழலில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக விவசாயிகள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரம். நிச்சயமாக தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது கோவை வரக்கூடிய நிகழ்வை கண்டித்து அவருக்கு கருப்பு கொடி காட்டி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த விவசாயிகள் கோவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தற்பொழுது கருப்பு கொடிகளை ஏந்தி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தென்னிந்திய அளவிலான இயற்கை விவசாயிகளுடைய மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக இன்று பிற்பகல் கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருக்கின்றார். ஆனால் இயற்கை விவசாயத்திற்கு முற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒன்றிய அரசும் கண்டித்துத்தான் தற்போது இந்த விவசாயிகள் மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவருடைய நிகழ்ச்சியை புறக்கணித்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம், காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம், காவிரி வைகை பிண்டாறு கூட்டு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் கோவையில் இருக்கக்கூடிய தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஒன்று திரண்டு கருப்பு கொடிகளை கையில் ஏந்தி தற்போது அந்த கண்டன முழக்கங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக மரபணு விதைக்கு, அதாவது நெல் இறக்குமதி செய்வதற்காக 500 கோடி ரூபாயை கடந்த ஜூன் மாதம் டெல்லியில் அறிவித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முற்றிலுமாக இந்த இயற்கை விவசாயத்திற்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய நிலையில் இந்த இயற்கை விவசாயிகள் மாநாட்டை அவர் தொடங்கி வைப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அதே போன்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி விவசாயிகளுக்கு இழப்பீட்டு லாபம், விளை பொருட்களுக்கு உரிய விலை வழங்குவதாக அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் மோடியும் ஒன்றிய அரசும் எடுக்கவில்லை என்பது இவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதே போன்று கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையை தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி விவசாயிகள் வழங்கியிருக்கக்கூடிய 1 லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட தள்ளுபடி செய்வதற்கு மனம் வராமல் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் இவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று அதே போன்று இயற்கை விவசாயத்திற்கு 1 ரூபாய் கூட மானியம் வழங்காத நிலையில் இயற்கை விவசாயத்தை மாநாட்டை தொடங்கி வைப்பது ஒரு பொருத்தமற்ற நிகழ்ச்சி என்பதும் இவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை கண்டனம் தெரிவித்துத்தான் தற்பொழுது கோவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசலாம். இன்றைய போராட்டத்தின் மூலம் நீங்க தெரிவிக்கக்கூடிய கருத்து? விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசலாம். இன்றைய போராட்டத்தின் மூலம் நீங்க தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன? மரபணு மாற்றப்பட்ட விதைகள் தடுக்கணும். இது இன்சூரன்ஸ் காப்பீடு தனியார் அரசு மூலதனமாக ஆக்கணும். வெள்ள நிவாரணம் உடனடியாக அறிவிக்கணும். பேரிடர் நிவாரண காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்துவதை தவிர்க்கணும். நெல்லுக்கு உரிய கூடுதல் விலை அமைத்து கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு இந்த இயற்கை விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் விவசாயிகளுக்கு நல்லதான பண்ண போறாருன்னு சொல்றாங்க. விவசாயிகளுக்கு நல்லது செய்யறாருந்தா மரபணு மாற்று விதைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க கூடாது. இயற்கை விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் மரபணு மாற்று விவசாயத்துக்கு 500 கோடியை ஒதுக்கிட்டு இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பார்க்க வரேன்னா இயற்கை விவசாயத்துக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க? அதை அறிவிச்சுட்டு நீங்கள் அந்த விவசாய சங்கத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா பெருமைக்குரியது. மரபணு மாற்று விதைக்கு 500 கோடியாக ஒதுக்கிட்டு இயற்கை விவசாயத்துக்கு எதுவுமே ஒதுக்காமல் நீங்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது கண்டிக்கத்தக்கது. இப்போ ஏற்கனவே ஒரு தரப்பு விவசாயிகள் தான் நடத்துகிறாங்க இந்த மாநாட்டை. இயற்கைனா அவங்க மரபணு மாற்றத்தை ஆதரிக்கக்கூடியவங்க. நாங்கள் இயற்கை பாரம்பரிய விவசாயிகள். இப்போ நீங்கள் இந்த மாநாட்டுக்கு இப்போ போகிறீங்களா? நாங்கள் புறக்கணிக்கிறோம், அதை கண்டிக்கிறோம். இயற்கை விவசாயத்திற்கு முற்றிலும் எதிராக செயல்படக்கூடிய நரேந்திர மோடி தற்பொழுது கோவையில் இந்த தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைப்பது என்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கிறார்கள் விவசாயிகள். அவருடைய வருகைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எதிர்ப்பு தெரிவித்துத்தான் தற்பொழுது கண்டன முழக்கங்களை எழுப்பி அவருக்கு வருகையை எதிர்த்து கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் தற்பொழுது இந்த விவசாயிகள் சங்கத்தினர் ஈடுபட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.